தேர்தலுக்கு தேர்தல் நாடகமாடுபவர்தான் மோடி. கோபியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. திருப்பூர் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் சுப்பராயனை ஆதரித்து திமுக இளைஞரணி செயலாளரும் தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். நம்முடைய கூட்டணி கட்சியுடைய சின்னம் வெற்றி சின்னம் கதிர் அறிவால் சின்னம் இருக்கும். அதுக்கு பக்கத்துல ஒரு நீல நிறம் பட்டன் இருக்கும். அந்த பட்டன்ல அமுக்கிறீங்கல்ல, போடுறீங்கல்ல ஓட்டு, அதுதான் மோடிக்கு வைக்கிற வேட்டு. வேட்டு வச்சே ஆகணுமா, சும்மா விடக்கூடாது வர. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து நாட்டு மக்களை வஞ்சிச்சுட்டு பழி வாங்கிக்கிட்டே இருக்காரு. தேர்தல் நேரத்தில் மட்டும் வருவாரு. எந்த நேரத்திலாவது வந்து பார்த்துருக்கீங்களா? இந்த பக்கம் எட்டி பார்க்கவே மாட்டாரு. வெள்ள பாதிப்பா புயல் பாதிப்பா வந்து பார்க்க மாட்டாரு. நம்முடைய அனைத்து உரிமைகளையும் சென்ற அடிமை அதிமுக ஆட்சியில ஒன்றிய அரசு கிட்ட மோடி கிட்ட அடகு வச்சுட்டாங்க. கல்வி உரிமை போச்சு. நீட் தேர்வை கொண்டு வந்தாங்கம்மா. 2010ஆம் ஆண்டு நீட் தேர்வு வந்துருச்சு. இந்தியா முழுக்க 2010ஆம் ஆண்டு வந்துருச்சு. தமிழ்நாட்டுக்கு வந்துச்சா? அப்போ கலைஞர் முதலமைச்சர். கலைஞர் சொல்லிட்டாரு, நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்குள்ள நான் அனுமதிக்க மாட்டேன். எங்களுக்கு நுழைவு தேர்வு தேவையில்லை. கிராமப்புறங்கள்லேருந்து ஏழை எளிய மாணவர்கள் படித்து மருத்துவர் ஆகணும்னு நுழைவு தேர்வை ரத்து செஞ்சவர் கலைஞர். 22 குழந்தைங்க இந்த நீட் தேர்வுனால பாதிக்கப்பட்டு இறந்துருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நீட் தேர்வு நமக்கு வேணுமா? நம்முடைய கல்வி உரிமையை பறிச்ச ஒன்றிய அரசை ஓட விடணுமா வேணாமா? முன்னாள் முதலமைச்சர் இருக்காருல்ல, யாரு அவருக்கு தலைவர் ஒரு செல்ல பேர் வச்சிருக்காரு, பாதம் தாங்கி பழனிசாமி. கோபி நகராட்சியில நீர்நிலைகள் மாசுபடுவதை தடுக்க ரூபாய் 15 கோடி செலவில் கழிவுநீர் சுத்திகரிப்பு திட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது. லக்கம்பட்டி பேரூராட்சியில மக்களுடைய குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய 15 கோடி ரூபாய் செலவில் அமிர்த் குடிநீர் திட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது. கோபி அரசு மருத்துவமனையில சுமார் 6 கோடி செலவில் கூடுதல் கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. கோபி செட்டிப்பாளையத்தில் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வார சந்தை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதெல்லாம் செஞ்சிருக்கக்கூடிய பணிகள். கோபி நம்பியூர் பகுதி குடிநீர் பிரச்சனைக்கு தீர்வு காண உரிய நடவடிக்கை விரைவில் எடுக்கப்படும். டிஎன் பாளையம் பகுதியில் வேதபாறை அணை கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். கோபி நகரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க உரிய திட்டம் தீட்டப்படும். மேட்டுப்பாளையம், சத்தியமங்கலம், கோபிசெட்டிப்பாளையம், ஈரோடு ஆகிய வழித்தடங்களை உள்ளடக்கிய பிராட்கேஜ் அகல ரயில் பாதை திட்டம் உருவாக்கப்படும். தமிழ்நாட்டு வரலாற்றில் மட்டும் இல்லமா, இந்திய வரலாற்றில் மட்டும் இல்ல, உலக வரலாற்றிலேயே ஒரு கேடு கெட்ட வெக்கம் கெட்ட மானம் கெட்ட முன்னாள் முதலமைச்சர்னா இந்த பாதம் தாங்கி பழனிசாமி தான். அந்த அம்மா காலில் விழுந்து முதலமைச்சராகி அந்த அம்மா காலையை வாரி விட்டவர் தான் இவரு. அந்த அம்மா ஜெயிலுக்கு போனோன்னு கேட்டாரு, யார் இந்த சசிகலா, நீயா என்ன முதலமைச்சர் ஆக்குறது கேட்ட பச்சை துரோகி திரு பாதம் தாங்கி பழனிசாமி. அவரு தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் துரோகம் பண்ணல, சசிகலா அம்மாக்கு மட்டும் துரோகம் பண்ணல, ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்குமே துரோகம் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒன்றிய அரசு மாநில அரசுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய அனைத்து சட்டத்துக்கும் ஆதரவு தெரிவிச்சு பாஜகவுடைய அடிவரடி, பாஜகவுடைய ஜால்ரா யாருன்னா திரு பாதம் தாங்கி பழனிசாமி. இன்னைக்கு தேர்தல் வருதுன்னு கூட்டணி இல்ல, நாங்க பிரிஞ்சுட்டோம் அப்படின்னு நான் கேட்கிறேன். உங்களுக்கு தைரியம் இருந்தா நீங்க தான் பிஜேபி எதிர்க்கிறீங்களே, மோடி எதிர்த்து மூச்சு விடுங்க பாப்போம். ஒன்றிய பிரதமர்னு ஒருத்தர் இருக்காரு, 10 வருஷமா இந்தியாவை ஆண்டுட்டு இருக்காரு. தமிழ்நாட்டுக்காக ஒரு புல்ல புடுங்கி இப்படி போட்டிருக்காரா? எதுக்காவது வந்து உங்களை பார்த்தாரா? தமிழ்நாட்டுக்கு நிதி கேட்கிறோம் கொடுத்தாரா? எப்ப வருவாரு? வெறும் தேர்தலுக்கு தேர்தல் மட்டும் வந்து நாடகம் ஆடுவாரு, வந்து திருக்குறள் பேசுவாரு. நாம தமிழ்நாட்டில இருந்து ஒவ்வொருத்தரும் ஜிஎஸ்டி வரி கட்டுறோம். நாம 1 ரூபா கொடுத்தா ஒன்றிய அரசு நம்ம ஒவ்வொருத்தருக்கும், தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு தெரியுமா திருப்பி தராங்க? வெறும் 29 காசுமா. உத்தரப்பிரதேச மாநில மக்கள் 1 ரூபா கொடுத்தா திருப்பி எவ்வளவு தராங்க? 3 ரூபா. 1 ரூபா கொடுத்தா பீகார் மாநிலத்துக்கு ஒன்றிய அரசு எவ்வளவு திருப்பி கொடுக்குன்னு தெரியுமா? 7 ரூபா. யமா அப்பம் வீட்டு காசை எடுத்து யமா அப்பம் வீட்டுக்கு நீ யார் கொடுக்குற? நீ நமக்கு உரிமைகள் கொடுத்தா நாங்க மதிப்போம். எங்க உரிமைகளை நீங்க பறிச்சீங்கன்னா உங்களை தூக்கி போட்டு மிதிப்போம்.